பத்திரமா வச்சுக்க போற கோட் லைஃப் முழுக்க இதான் நினைக்கிறேன். டை ஹார்ட் ஃபேன் சார். எங்க பிடி சார், சிந்தா சார் என்னை பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டார். இப்போ எப்படி பாருங்க எதுன்னு கேட்டார். திடீர்னு என்ன பண்ணாரு, சாங்ஸ் போடாமல் ஷூ போடக்கூடாதுன்னு எத்தனை நேரம் சொல்லியிருக்குன்னு பல்ட்டுன்னு காலில் அடிச்சு விட்டாருங்க. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை, பவர்ட் பை சத்யா ஏஜென்சிஸ், ராஜ்மஹா சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், பிரெடி குயின் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா, ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி, சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட், அக்ரி பார்ட்னர் சத்யம் அக்ரோ கிளினிக், ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி, அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ, டிஜிட்டல் OOH பார்ட்னர்ஸ் கைராம்ஸ் ஹைலைட் மீடியா, டிஜிட்டல் பார்ட்னர் டெய்லி ஹண்ட் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் பார்ட்னர் AGS சினிமாஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருது. 2023க்காக ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் அப்படின்ற விருது. எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபருக்கு தான் அந்த விருது போகுது அப்படின்றது தெரியும். To present this award, I would like to welcome Disney Star Nudia Cluster Head Mr. Krishnan Kutti அவர்கள். I would like to have Thiru Balachandran R, VP Business Head Tamil, Star Vijay. டெலிவிஷனில் நிறைய விஷயங்கள், நிறைய படைப்புகள், அதில் 2 பெரிய பெரிய ஆளுமைகள் இருவர் இருக்கிறீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தனித்தனியாக நிறைய விருது மேடைகள் நடந்திருக்கலாம், பட் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருக்க மேடையில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் சார். கிருஷ்ணன் குட்டி சார், பாலா சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா. ஸோ இந்த விருதுகள் மேடை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். யூஸ்வலாக டெலிவிஷன் விருதுகள் இப்படி நியூட்ரலாக ஒரு தேர்ட் பார்ட்டி நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி, especially Tamil television industry. I think to pull off an award function where all competing channels and the talent present பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு விகடன் குழுமத்துக்கு வாழ்த்துக்கள். Congrats for pulling this event off. Thank you, sir. Kutti sir, we would like to hear from you as well. I think this is an event which is long overdue. I think television is such a big important part of Tamil Nadu, and we don't get on a stage together to celebrate. So thank you Srini and Radhika, thank you Vikatan for organizing this, and I'm sure this award show will become bigger in the years to come. Thank you. Thank you so much. இந்த விருதினை உங்களோட இணைந்து வழங்குவதற்காக I would like to welcome Dr. Guru Shankar அவர்கள், Chairman of Meenakshi Mission Hospitals and Research Center. கம்பீரமாக கோட் அணிந்து கொண்டு தாடையில் விரல் வைத்தபடி விஜய் தொலைக்காட்சியில் நீயா நானா நிகழ்ச்சியை நடத்தும் கோபிநாத் தமிழ் ஊடகத்துறையின் பாசத்திற்குரிய முகம். ஒரு நெறியாளராக இல்லாமல் சாமானிய மக்களின் சகோதரனாக சமூக பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள், கொண்டாட்டங்கள் என பல்வேறு தலைப்புகளில் மைக் அவர்கிட்ட கொடுங்க என கோபிநாத் விவாதிக்க அவரை தங்கள் கரவொளியால் ஆராதிக்கின்றனர் தமிழ் சொந்தங்கள். மக்களை அழைத்து அவர்களுடனே விவாதித்து தேவையான நேரங்களில் கோபப்பட்டு அரவணைத்து நெகிழ வைத்து என கோபிநாத் நடத்துவது உணர்வுகளின் உரையாடல். தொடர்ந்து 18 ஆண்டுகளாக ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாவதும் அதை ஒருவரே தொடர்ந்து தொகுத்து வழங்குவதும் ஆசியாவிலேயே நீயா நானா மட்டுமே நிகழ்த்தியிருக்கிற சாதனை. இது தமிழ் ஊடகத்துறைக்கே பெருமிதமான ஒன்று. கல்வி, இடஒதுக்கீடு, சாதி ஒழிப்பு என வெகுஜன ஊடகத்தின் வழியே மக்களிடம் நேரடியாக இவரும் இவர் குழுவும் சாதித்திருப்பது காலத்தின் தேவை. தமிழ் சமூகத்தின் அறிவுமுகமாக இருக்கும் பலரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்து அவர்களின் கருத்துக்களை நம் குடும்பங்களுக்கு கொண்டு சேர்க்கும் பாலமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அவர்களில் பலர் பின் நாட்களில் துறை சார்ந்த வல்லுநர்களாக அடையாளம் பெற்று இருப்பது இந்த நிகழ்ச்சியின் தனிச்சிறப்பு. மாறிவரும் தலைமுறைக்கு ஏற்ப வேற என தன்னை தயார்படுத்திக் கொண்டு 1/4 நூற்றாண்டுகளாக ஊடகத்துறையில் கோபிநாத் செய்திருக்கும் சாதனை போற்றுதலுக்குரியது. அவர் நிகழ்த்தியிருக்கிற மகத்தான சாதனையை பாராட்டி
ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். 2023க்கான ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் விருது விஜய் டிவியின் நீயா நானா நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் கோபிநாத் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஹேம்பரும் காத்துட்டு இருக்கு மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பாக. கோபினா, I know this is extremely special. எங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எவ்வளவு உழைப்பு பின்னாடி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஸ்பெஷல் இந்த விருது? வெரி வெரி ஸ்பெஷல்னு சொல்லலாம். எனக்கு பாலாவும் குட்டி சாரும் மேடையில் ஏறல ஆகா நமக்கு இந்த விருது கொடுத்ததால அதுக்கு முன்னால் அப்போ அந்த கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணல. ஆகா நமக்கு ஒரு விருது இருக்கே, அது இங்கேருந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஐ வாஸ் லிட்டில் கியூரியஸ் யார் நமக்கு இந்த விருது கொடுப்பாங்க அப்படின்னு. அப்படி ஒவ்வொருத்தரையாக நோட் பண்ணிட்டு இந்த மிஷ்கின் சார் ஏறப்போ நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தேன், கூப்பிடல. சரி அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நீயானா மாதிரி ஒரு ஷோவில் நிறைய பேர்லாம் கிடைக்கும், ஆனால் ஒன்றே ஒன்றா நம்ம எப்போவுமே தனியாகவே இருப்போம். இப்போ நான் எங்கள் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் சொல்லுவேன், நான் விஜய் அவார்ட்ஸ் நடக்கிறப்ப டெலி அவார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன்னா ஒரு ஃபேமிலியாக வருவாங்க சீரியல்ஸ்லேருந்துலாம் எல்லாரும் அவங்களுக்காக. இப்போ திருச்செல்வனையெல்லாம் மேலே வந்தோடனே பார்த்தோம்னா பறந்து. அப்போ நான் சொன்னேன் சாமிகிட்ட, மாப்பிள்ளை யாரும் கை தட்டலாம், நீ தட்டிடுறா, ஏன்னா நீ ஒருத்தன் தான் என் கூட வந்திருக்கேன். அப்போ சொன்னால் அவன் ஃபோட்டோ வந்தோடனே தட்டுவாங்கன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ திங்க் இந்த ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு வகையில் எனக்கு கிடச்சிருக்கிறது உண்மையிலேயே பெரிய சந்தோஷமான விஷயம். இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட். தேங்க்யூ விகடன். தேங்க்யூ. அண்ணனுக்கு மேடையும் புதிதில்லை, விருதுகளும் புதிதில் நிறைய பார்த்துருக்கலாம். பட் இந்த ஒரு மேடை ஸ்பெஷல். ஏன்னா விகடனுடைய மேடை, அதோட முதல் மேடை, சின்ன திரைக்காக நடத்துகிற ஒரு முதல் மேடை, அதில் இப்படி ஒரு விருது அவர்கள் ஒரு கரங்களால் 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேடை எவ்வளோ ஸ்பெஷல் எங்கள் அண்ணனுக்கு? ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ரெக்கக்னைஸ்ட் அவார்டு விகடன் தான் கொடுத்தாங்க. எனக்கு 2007 ஆமாம் 2007, 2008, 2009, 2010, 2012, 2013 அநேகமாக 6 விருது ரெக்கார்டு நான் தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த டாப் 10 மனிதர்கள்னு ஒன்று இருக்கும் அது. ஸோ தொடர்ச்சியாக 4 முறை வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ்டு பெரிய அவார்டு அப்படிங்கிறது விகடன் தான் கொடுத்தாங்க. 2வது விகடனில் தொடர்லாம் எழுதியிருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக அது. பட் அதெல்லாம் நிகழ்ச்சியை சிறந்த தொகுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் இது இந்த ஃபேஸ் ஆஃப் டெலிவிஷனுங்கிறது பெரிய வார்த்தை. தட் டு கம் ஃப்ரம் விகடன் அப்படிங்கிறது. அண்டு பாலா மென்ஷன் பண்ண மாதிரி, குட்டி சார் மென்ஷன் பண்ணது மாதிரி இந்த மாதிரியான இது பெரிய எஃபர்ட். ஏன்னா மற்ற சேனலில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபைனலி இட்ஸ் ஒன் ஃபர்டர்னிட்டி இல்லையா, எவ்ரிபடி இஸ் ஹியர் டு என்டர்டெயின் பீப்புள். ஸோ ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு காம்படிட்டிவ் சேனல்ஸ் இருந்தாலும் கூட எல்லாரும் ஒரு இடத்துல இது ஒரு பெரிய எஃபர்ட் நடந்திருக்கு. இல்லைன்னா இது அவ்வளோ எளிதாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஜென்ரலாக எங்களுக்கு எது இஷ்யூவே கிடையாது, எல்லாரையும் சேர்த்துப்போம். ஆனால் அப்படி ஒன்றுக்கு ஒன்றா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த எஃபர்ட்டுக்காகவும் விகடனுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். அப்புறம் அந்த பார்த்தேன் நான், இந்த ஏவி போட்டப்போ இந்த கிரெடிட்லாம் எனக்கு கிடையாது. இதுக்கு முன்னால் ஒரு பெரிய டீம் இருக்காங்க. நான் எப்போதுமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அல்லது எனக்கு அடுத்த செட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லுவேன், ஒரு ஆங்கரோட முக்கியமான வேலை, உனக்கு பின்னால் 100 பேர் 200 பேர் வேலை பார்ப்பாங்க, அவங்க உழைப்பை கெடுக்காமல் இருந்தால் போதும். ஒரு ஆங்கர் அர்ச்சனா தலையே ஆட்டுது, ஆமாண்ணே அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு என்ன, நீங்கள் எல்லாரும் இங்கே பார்க்குறப்ப நான் அவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கையிலே பயங்கரமான ப்ரெஷரில் 2 பேர் பையனா, இவங்க 2 பேர் தான். ஏன்னா இதெல்லாம் நான் அந்த பிராண சங்கடத்தையெல்லாம் அனுபவிச்சேன். ரைட்டா, ஒருத்தர் விருது கொடுக்குறதா இருக்கும், அவர் வந்துட்டார்னு நினச்சிக்கிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. பார்த்தா அந்த வார்த்தையை சொல்ல போயில வல்லேன்றாங்க. அந்த வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து யாருன்னு தெரிகிற வரைக்கும் நகர்த்தணும் பாரு. நேரு ஸ்டேடியத்தில் 10,000 பேர் இருக்கப்பலாம், உங்களுக்குலாம் பரவாயில்ல, கொஞ்சம் சௌரியமாக இருக்கு. ஓகே. அப்புறமா கோபிஸ் கால் வேற சொல்லுவாங்க. இப்போ கோபி என்ன முடிவெடுக்குன்னே தெரியாது. ரொம்ப சந்தோஷம். அதுவும் பாலா, குட்டி சார் அண்ட் சார் கையிலேருந்து வாங்குறது. அவரும் எனக்கு நல்ல நண்பர். எங்கள் ஊரில் அறந்தாங்கிலேருந்து யாருக்காவது உடம்பு முடியலைன்னா நான் அங்கே தான் ரெஃபர் பண்ணேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவரோட தான் அதிகம் பேசுறதுனால கூட டக்குன்னு உடனே ஏதாவது பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் அப்படி இப்படி நான் டக்குன்னு அங்கே தான் அடிப்பேன், உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் அடிப்பேன்.
நம்ம சிவராமன் இவங்களுக்கெல்லாம் அடிப்பேன், பாண்டியராஜ் சாருக்கெல்லாம் அடிப்பேன். அங்கே தான் டக்குன்னு பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், நன்றி. எல்லாரும் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் எல்லாரும்னால இந்த விருது எனக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன். எல்லா சேனல்லேருந்தும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட போகிறது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரெசென்டர்ஸ். தேங்க்யூ ஃபார் ப்ரெசென்டிங் த அவார்ட். வி ரிக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி டேக் யூர் சீட்ஸ். ஒரு ஷோ அதில் எவ்வளோ கன்சிஸ்டன்சி இருந்தது அப்படிங்கிறது எங்களால் பார்க்க முடியுது. இப்போ வரைக்குமே அது இருந்துகிட்டே இருக்குது. பலவிதமான மக்கள் அவங்களுடைய தாட் ப்ராசஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்படி 80s 90s 2K கிட்ஸ் வரைக்கும் இப்போ வரைக்குமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி இந்த 3 ஜென்ரேஷனான ஆட்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறதுனால அவங்கள்ட்ட வியக்கிற விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக அப்படிலாம் நான் பெருசாலாம் பார்த்ததே கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்லும் போது தான் 3 தலைமுறைகளை கடந்தவர்களும் ஐயோ ரொம்ப வயசாகிடுச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் வருது. ஸோ ஐம் ட்ரைங் டு பி ரெலவெண்ட். ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீங்கள் அந்தந்த தலைமுறையோடு ரெலவெண்ட்டாக இருக்கணும். அவர்களின் உளவியலும் அவர்களுடைய மனநிலையும் அவர்களுடைய மொழியும் நமக்கு புரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மொக்கை அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு விமர்சனம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ மொக்கைங்கிற வார்த்தை சகஜமாச்சு. முன்னை தான் வழுவி மொக்கையானது அப்படிங்கிறப்ப அது சாதாரண மொழியாக மாறுது. முன்னால் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும், இப்போ நீங்கள் கொஞ்சம் தளர்வோட அவங்கள்ட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்குது. எனக்கு இது ரொம்ப சிரமம்னு எனக்கு தோணலை. ஏன்னு கேட்டால் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ மற்றவங்க வெளியிலேருந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒவ்வொரு ஷோலையுமே அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை சந்திக்கிறப்ப அவங்க பாடி லாங்குவேஜ் புரியுது, அவங்கள என்ன எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால் எனக்கு எதுவும் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தோணலை. பிகாஸ் எனக்கு கஷ்டம்னா அது என் டேலண்ட்லேருந்து வருதுன்னு சொல்லலை. ஐ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு அந்த மாதிரி ஷோ கிடச்சிது. நிறைய பேர் சொல்லுவாங்களாண்ணா, கோட் அப்படின்னா கோபிநாத்தன் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. வேற யாராவது கோட் போட கூட இவர் பெரிய கோபிநாத் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு விளையாட்டாக சொல்ல ஆரம்பிச்சு அதனால் ஒரு அடையாளம் மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்போ ஒரு தடவை பார்ப்பேன்னா, டே அந்த கோட்டுக்கு பின்னாடி அத்தனை புத்தகம் இருக்குது, அத்தனை மேடை இருக்குது, அவ்வளோ பெரிய பயணம் இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். நாங்கள் ஒரு சில ஈவெண்ட்டுக்கு போகிறப்ப நினைப்போம், எதுக்குடா கோட் போகிறேன்னு கேட்பாங்க. அப்போ தான்டா ஆங்கர் போனுங்க சும்மாறா அப்படி போகிறத தாண்டி கான்ஃபிடென்ட்டாக கோட்டு போட்டு ஒரு மேடையில் நடுவில் நின்று கண்ட்ரோல் பண்ணுறா ஒரு கேப்டன் மாதிரி நிற்கிறீங்கன்னா அவங்களை எப்பவுமே பார்ப்போம்னா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அந்த அனுபவத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாராட்டுக்கள். அந்த கோட்டு போடுறதுக்கான காரணம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கோண்ணே. ஃபஸ்ட்டு நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக கோட்டு போடுறதுக்கான காரணங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா, இன்னும் அது ஒரு நல்ல அழகான உடை தான் இல்லைன்னு சொல்ல. நான் வந்தோடனே உங்கள் கோட்டை தான் கவனித்தேன். ஆனால் நான் கோட் போடுறது பார்த்தீங்கன்னா அந்த கோட் போடுற முறைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. மேல் பட்டனை கழட்டி விட்டுருப்பேன், டை கட்ட மாட்டேன், காலர் வெளியில் இருக்கும், சட்டை என் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, நியான் ஆரம்பித்தப்போ தான் இந்த 2 பேட்டரிலாம் வைக்கணும். ஒரு ரிசீவர், ஒரு பேட்ரி, காதுக்கு ஒன்று போகும் டைரக்டர்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸுக்கு, அப்புறம் மைக்குக்கான இதெல்லாம் இருக்கும். சட்டை மட்டும் போட்டுட்டு இங்கே வச்சிருந்து அந்த ஷோ ஒரே இடத்துல நின்று பண்ணுறதில்ல, முன்னே பின்னே போகிறது. இப்படி திரும்பி நின்னீங்கன்னு வச்சுங்களேன், மனித வெடிகுண்டு மாதிரி இருக்கும். அதை மறைக்கிறதுக்கு போர்வை போட்டு போற்ற முடியாதுன்னு கோட்டை போட்டு போற்றணும். கடைசியில் அது கோட்டு இதாகிடுச்சு. இப்போ நான் கலெக்டர்னு நினச்சாலும் விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் நிகழ்ச்சிகள் தவிர எங்கேயுமே நான் இந்த பிளேசர்லாம் போட மாட்டேன். இப்போ கூட பாருங்கள், வேட்டி அது மாதிரி நானும் வேறப்போ எங்கே தான் போகிறது. அப்படி விட்டுறக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும் இன்னொரு நிறைய விஷயம் உங்களுக்கு அழகான மெமரியாக இருக்கணுன்றதுக்காக அந்த கோட்டுக்கு பின்னால் நிறைய மனிதர்கள் இருந்திருப்பாங்களே, அவங்கள இதில் பார்க்க போகிறேன்னு ஒரு சர்ப்ரைஸோட பார்த்துருவோம். தமிழ்நாட்டு தொலைக்காட்சியின் முகம் அப்படின்னு கோபி சாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக அந்த வார்த்தைக்கு ரொம்ப கரெக்டான அந்த அவார்டுக்கும் வார்த்தைக்கும் கரெக்டான ஒரு மீனிங் கோபி சார். ஏன்னா தொலைக்காட்சி முகத்தை மாற்றின ஒரு அசைவில் நீயா நானா ஆரம்பத்துலேருந்தே அதை ஒரு அசைவாக அது ஒரு இயக்கமாக மாற்றின ஒரு பேச்சு கோபி சாரோட பேச்சு. சாருக்கு என்னோட பெரிய விஷஸ். அனைவருக்கும் வணக்கம். விகடனுக்கும் நீயா நானாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ட்ராவல் நிறைய நாங்களும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதோட ரெண்டுக்கும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இது இருக்கும். விகடன் டெலிவிஷன் விருதுகளில் ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் அப்படிங்கிற விருதை கோபிநாத் சாருக்கு வழங்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமான செய்தி. கோபியினுடைய மணிமுடியில் இன்னொரு இறகு நீயா நானா பல தடவை சிறந்த நிகழ்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதனுடைய ஒரு அந்த நீரோட்டத்தினுடைய அடுத்த பரிணாமம் இன்னைக்கு விகடன் டெலிவிஷன் விருது வழங்கும் போது ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷனுங்கிற விருதை கோபிக்கு வழங்குவதன் வழியாக அந்த ஸ்ட்ரீமில் நாங்கள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கோம், அதனுடைய பார்வையில் எப்போது இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப சந்தோஷம். டெலிவிஷன் பிளே த விட்டல் ரோல். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு விருது அளிப்பதன் வழியாக விகடன் இஸ் வாட்சிங் எவ்ரி ஒன் வெரி க்ளோஸ்லி. தேங்க்யூ விகடன், தேங்க்யூ கோபி. வாழ்த்துக்கள் கோபி. ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன்ற விருது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க.
ரொம்ப கஷ்டமான விஷயம் கோபி பற்றி பேசுறது என்னன்னா, நம்ம குடும்பத்தில் ஒரு மெம்பரை பற்றி டக்குன்னு வந்து உங்கள் மனைவி பற்றி சொல்லுங்கள், உங்கள் கணவனை பற்றி சொல்லுங்கள், உங்கள் தம்பியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற போது டக்குன்னு யோசிப்போம், என்ன டக்குன்னு நல்ல விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்றது. ஏன்னா எங்கள் குடும்பத்தோட மூத்த அண்ணன் கோபி, அவருக்கு இந்த விருது கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் கோபி. என் அன்பு நண்பனுக்கு வாழ்த்துக்கள். ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன், ஐ திங்க் இது வேற யாருக்குமே பெருசாக சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கோபி வாஸ் த வாய்ஸ் ஆஃப் தட் அண்ட் ஐ நோ வேர்ல்ட் ஓவர் ஹவு மெனி பீப்புள் லவ் தட். இட்ஸ் நாட் அபவுட் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, எந்த நாட்டில் இருக்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி ஒரே ஷோ வந்து ஒரு ஃபேமிலியில் மேல் ஃபீமேல், ஒர்க்கிங் கிளாஸ், நான் ஒர்க்கிங் கிளாஸ், எக்ஸ்பர்ட் எல்லாருக்குமே கேட்டர் பண்ண முடியும்னா அது நீயானா. கோபி இஸ் த ஃபேஸ் ஆஃப் இட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நானும் கோபியும் பல வருஷங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் வந்து டைரக்டராகவும் அவர் வந்து ஆங்கராகவும் பல ஷோவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அவர் டெலிவிஷனில் வந்து இவ்வளோ முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்காருன்னா அது காரணம் வந்து அவர் ஷோவில் வந்து பேசுகிறவங்களுக்கு அவங்கள பற்றியான கன்சர்ன், அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க சொல்ல வர பாயிண்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது தான். இது இல்லாமல் ஷோவில் வந்து டெக்னிக்கலாக வந்து நம்ம பின்னாடி இருந்து கேமரா முன்னாடி இருந்து சொல்கிற டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவருடைய இயற்படில் நம்ம சொல்லிட்டு இருக்க டீட்டெயில்ஸ், இதெல்லாம் வந்து நான் ரியல் டைமில் பேசிகிட்டு இருப்போம். ரியல் டைமில் பேசும்போது நமக்கு என்னென்னா அது அப்படியே உள்வாங்கி நம்ம சொல்கிற டெக்னிக்கலான விஷயங்களை அப்படியே உள்வாங்கி எளிய மனுஷங்களுக்கும் புரிகிற மாதிரி நடையில் அவர் பேசும்போது அந்த ஸ்டைல் தான் வந்து அவரை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்கு. இப்போ அவருக்கு விகடன் அவார்ட்ஸில் ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் அவார்டு கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கோபிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனால் எத்தனையோ கோட் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த கோட் ஸ்பெஷலான கோட். உண்மையிலே இது நல்ல சர்ப்ரைஸ் தான். தேங்க்ஸ் டு விகடன். ஆக்சுவலாக ஏன்னா என்னை ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கல, மாப்பிள்ளை எவ்வளோ கோட் போட்டிருப்பேன் அப்படின்லாம் கேட்பாங்க என்கிட்ட. பட் எனக்கு தெரிஞ்சு நான் பத்திரமா வச்சுக்க போகிற கோட் லைஃப் முழுக்க இதான் நினைக்கிறேன். அது எல்லாரும் சைன் பண்ணிக்கிறது. பாலா சைன் பண்ணியிருக்காரு. சாயெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாய் எதுவும் வந்திருக்காப்லையா? நடந்ததுனுடைய டைரக்டர் அவர். நானும் அவரும் அந்த ஷோ பண்ணுற விதமே சிரிப்பாக இருக்கும். ஏன்னா வெளியிலே தான் நிற்போம், ஒரு எபிசோட் முடிப்போம், வெளியில் வந்து டீ குடிச்சிட்டு பேசிட்டு கண்டென்ட் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற இதெல்லாம் லீட்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஸோ சாய்ஸ் வித் ஜீயில் இருக்கார் நினைக்கிறேன். அன்பு நண்பன் கோபிநாத்துக்கு இது மாதிரி எங்கேயாவது எழுதுனா தான் பார்க்கலாம், ஆளை மட்டும் பார்க்கவே முடியாது. ஆண்டனி வந்து ரொம்ப நுட்பமாக பேசக்கூடியவர். ஆக்சுவலாக இந்த ஷோவுடைய பெரிய கிரெடிட் வந்து ஆண்டனிக்கு தான். ஏன்னா இப்போ அது வளர்ந்து அது ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனால் அது ஆரம்பத்தில் கன்சீவ் பண்ணி அதை தடுமாறும் போது அதை பத்திரமா பிடிச்சி எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்கும் தேவையானதை சொல்லி கொடுத்து அப்படி நடத்திட்டு போனது. பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரொம்ப வருஷமாக போகுது, 18 வருஷம் ஆகிடுச்சுல, 18 இயர்ஸ். அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நேற்று பண்ண எபிசோடு கூட எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இப்போது விஜய் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரெஷரையும் அவங்க எடுத்துப்பாங்க, நம்ம தலையில் எதுவுமே வராது. இதோட டிஆர்பி என்ன எனக்கு தெரியாது, 12:30 வருதா, 12க்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நான் பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டே இருப்பேன். எனக்கும் அந்த ப்ரெஷர் எதையுமே தர மாட்டாங்க. இன்றைக்கி ஷோவில் என்ன நடக்குது என்ன நடக்கலைன்னோ. பாலாட்டெல்லாம் நான்லாம் போவோம், பர்சனலாக தான் பேசுவோம். ஈவன் குட்டி சாராக நான் மீட் பண்ணால் கூட கிரிக்கெட் மேட்ச்லலாம் மீட் பண்ணுவோம், ஆஃபீஸில் கூட மீட் பண்ணுவோம். ஒரு நாள் ஒரு வார்த்தை கிடையாது. பிரதீப்பும் கேட்டது கிடையாது, ப்ரொடக்ஷன் டீமும் கேட்டது கிடையாது. யாரும் இந்த ஷோவை நீங்கள் இப்படி பண்ணணும், இது இப்படி அப்படி எதுவுமே பண்ண கிடையாது. அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் இதை பேசுனீங்க, இது பேசக்கூடாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய கேட்பாங்க. உங்களுக்கு வந்து என்ன கைட்லைன்ஸ்லாம் இருக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ சட்ட ரீதியாக எதுவோ அது மட்டும்தான் கைட்லைன்ஸ். மற்றபடி நீங்கள் அதை பேசலாம் பேசக்கூடாதுன்னு அந்த சுதந்திரம் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும். அது வந்து ஒரு பெரிய அரிதான ஒரு வாய்ப்பு. அது எனக்கு அப்போலேருந்தே கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. ஒருத்தன் சக்ஸஸ் ஆகிறான்னா ஏதோ அவன் டேலண்ட் அப்படிலாம் ஒர்க் ஆகுது. அந்த வைப் கிடைக்கணும், அந்த சர்க்கிள் கிடைக்கணும். நம்மளை செலிப்ரேட் பண்ணுற, நம்மளை நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் கிடைக்கணும். அப்படி நிறைய மனிதர்கள் கிடைச்சிருக்கேன். இது வரைக்கும் யாருமே ப்ரெஷர் பண்ண கிடையாது. என்னைக்கு இப்படி சொன்னால் யாரும் நம்புவாங்களாம் கூட தெரியாது. என்ன கிழமையில் டிஆர்பி வருங்கிறது கூட எனக்கு தெரியாது. நான் சொன்ன அந்த சீரியல் ஆட்கள்லாம் அதை நம்புவாங்களானே தெரியல. ஏன்னா சீரியல்லாம் ரொம்ப கேட்பாங்களாம், என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த வாரம் டிஆர்பி சரியில்லை கமான் அப்போலாம் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு. மற்ற ஷோக்கும் சொல்கிறாங்களான்னு தெரியல. பிரதீப் கூட ஒரு தடவை விஜய் டிவி அவார்ட்ஸில், டெலிவிஷன் அவார்ட்ஸில் சொன்னான், மற்ற ஷோவெல்லாம் வந்து குட்டி இப்படி கிழிச்சு தொங்க விட்டுருவார், ஆனால் நீ அண்ணா பற்றி மட்டும் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார். தட் இட் பி தேர். அது நம்மளுடைய அது ஒரு வேல்யூ, அது இருக்கணும், எப்போதுமே நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். பட் வி ஆல்வேஸ் பி வெரி சின்சியர். திலீப்பெல்லாம் அந்த மோஸ்ட் ப்ராமிசிங் டெலிவிஷன் பர்சன். விகடன் போன்ற நிறுவனங்கள்லாம் கூடுதலாக கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல இயக்குனர். ரொம்ப சின்ன பையன்,
ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அதில் இருந்தவர். நீயானோட கல்ச்சரை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த பையன் தான். நான் வந்து முன்னால் ஏதாவது சொல்ல வரல, உட்காருங்க திலீப்னா உட்கார மாட்டாப்புல. அப்புறம் உட்கார வச்சு தான் நான் பேச ஆரம்பிப்பேன். ஆனால் அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அவர் என்ன கன்சீவ் பண்ண நினைக்கிறாரோ அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்மளையும் ப்ரொஃபஷனலாக தயாரிச்சிருக்காங்க. அப்படி ஷேப் அப் பண்ணுறதுல அந்த நமக்கு தெரியாது நம்மளை எப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதில் வித்தக்காரங்க இந்த பாலா அண்ட் கோ, பிரதீப் அண்ட் கோ வந்து அதில் வித்தக்காரங்க. அண்ட் திஸ் இஸ் வெரி ப்ரீஷியஸ். ரொம்ப சந்தோஷம். எங்கிட்ட கோட்டு, ஏன்னா நான் அங்கே ஷூட்டில் போடுவேன், ரொம்ப பிடிச்சதெல்லாம் எடுத்தாந்தெல்லாம் வச்சுப்பேன். சத்யாலாம் இந்த ட்ரெஸ் கூட சத்யா தான் டிசைன் பண்ணி கொடுத்தாப்புல. சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், நீங்கள் வச்சுங்க சார் அப்படிம்பாப்புல. எடுத்தாந்து பத்திரமா எங்கேயாவது இருக்கும். பட் இது வந்து நான் என்னோட பக்கத்துலேயே வச்சுக்கிறதுக்கான ஒரு கோட். ரொம்ப சந்தோஷம். சத்தியமா இது எனக்கு பத்தாது. ஆனால் இல்லைண்ணே, அவர் சத்யா வச்சு தான் டிசைன் பண்ணோம். சைஸ் கரெக்டாக அடப்பாவி, சத்யா தானே இதையும் டிசைன் பண்ணது. நீங்கள் வாங்கிட்டு வச்சிடக்கூடாது. இல்லை, அப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ கரெக்டாக, ஏன்னா அவர் தான் என்னுடைய டிசைனருங்கிறதுனால ஆண்டி அண்ட் சத்யா தான் டிசைனர்ஸு. ஸோ நைஸ், தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ சத்யா. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விகடன். இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. அந்த ஆட்டோகிராஃப்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ ஆட்டோகிராஃப்லாம் போட்டுக்கலாம். இப்போலாம் ஆட்டோகிராஃப் போடுறதில்ல, எல்லாம் ஃபோட்டோ தான். அப்போல்லாம் ஆட்டோகிராஃப்லாம் போடுவோம் நிறையா. நம்ம எவ்வளோ பேருக்கு ஆட்டோகிராஃப் போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் ஆட்டோகிராஃப் போட்ட, அதுவும் கோட் மேலே போட்டு கொடுத்தது உண்மையிலே இட்ஸ் வெரி நைஸ். நன்றி விகடன், தேங்க்யூ. சூப்பர்னா என்றும் நினைவாக இருக்கட்டும். அடுத்ததாக இந்த மேடையில் உங்களுடைய ஃபேன் ஒருத்தர் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டே இருக்காரு. அவரை எங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்களா? கூப்பிட்டுலாமா? ஏன் நான் யாருமே பார்க்கல இங்க. அதுதான் நானே என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி டை ஹார்ட் ஃபேன் சார். ஐயோ சார், அண்ணா எங்களுக்காக கண்டிப்பாக நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும். எங்க பிடி சார், சின்ரா சார். ஆச்சரியமா இருக்குது. ஒரு ஆசிரியர் வந்து 1990 நான்லாம் பள்ளிக்கூடத்தை விட்டு வந்துட்டேன். இன்னைய வரைக்கும் என்ன மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் காலங்காத்தால் ஒரு ரோசாப்பூவோட குட் மார்னிங் ஃபர்ஸ்ட் மெசேஜ் வரும்னா அது இவர் தான். ஸ்டூடெண்ட்ஸோட வெல் கனெக்டட். என்னுடைய பிடி மாஸ்டர். நான் பால் பேட்மிண்டனில் சாமி எந்திரி ஒன்றையும் தெரியணும். அவன் தான் எங்கள் கேப்டன். சாமி வந்திருக்கான், ஊர்லேருந்து வந்திருக்கான். அவன் தான் எங்கள் கேப்டன். நாங்களாம் ஒன்றா படித்தோம். எங்கள் டீம் தான் ஸ்டேட் அடிச்சது. சார் தான் எங்களுடைய கோச்சு. நாங்கள் பந்து அடிப்போம், இவர் எங்களை தூக்கி போட்டு அடிப்பார். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னால் மணப்பாறை பக்கம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தப்போ ஸ்கூல் வழியாக எங்கள் ஸ்கூலை கிராஸ் பண்ணி போகலாம். சென்ட் ஜேம்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாலக்குறிச்சி. சரி ஸ்கூலை பார்த்துட்டு போவோன்னு பார்த்தா வண்டி உள்ளே விட்டுட்டேன். பார்த்தா வழக்கம் போல் கிரவுண்ட்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் பால் பேட்மிண்டன் கிரவுண்டில் கீழே உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. இவர் நின்றுட்டு இருந்தார். என்னை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டார். இப்போ எப்படி பாருங்க என்ன எதுன்னு கேட்டார். திடீர்னு என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு இது போடாமல் ஒரு ஸ்னீக்கர்ஸ் போட்டிருந்தேன். அந்த பழைய வாத்தியார் மைண்டுன்னு சாங்ஸ் போடாமல் ஷூ போடக்கூடாதுன்னு எத்தனை நேரம் சொல்லியிருக்குன்னு பட்டுன்னு காலில் அடிச்சு விட்டாருங்க. அப்புறமா ஐயோ அடிச்சு விட்டேன்னு, ஏப்பா சாரிப்பான்னாரு. அவருக்கு என்ன, நாங்கள் அப்போ விளையாடலாம் அந்த சாக்ஸ் வந்து கரெக்டாக போடாமல் ஷூ போடக்கூடாது. இல்லை சார், இது ஷூ இந்த இதுக்கு வந்து ஷூக்கு சாக்ஸ் போட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னேன். காலம் முழுக்க அப்படியே பிள்ளைங்களோடே இருந்து அந்த சர்வீஸே பண்ணி வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய பேரை உருவாக்குனவர். நிறைய, அதாவது ரூரல் ஏரியாலேருந்து நிறைய பேரை ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு வந்தவர். சவடமுத்து, ஆத்தூர் செந்தில், இல்லை எவ்வளோ பேர், விஜயபாஸ்கர், நிறைய பேரை உருவாக்குனவர் இவர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு க்ளூ கூட கிடையாது. நான் வந்து என்னுடைய புத்தகங்களில் வந்து ஒரு புத்தகத்தை சின்ரா சாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஆமாம், சின்ரா சார், ரவீந்திரன் சார், சுப்லட்சுமி டீச்சர், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய புத்தகங்களில் ஒன்று நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். அவங்க நேமை மென்ஷன் பண்ணி. சச் அ இம்பார்ட்டன்ட் பர்சன். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லியிருக்காருண்ணே. 8th ஸ்டாண்டர்ட் கதை ஒன்று இருக்குது, நான் சொல்லியே ஆவேன் அப்படின்னாரு. அடிக்கடி விழுந்திருக்கும். நான் வந்து கோபிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தே ஆசிரியர் இருக்கேன். நான் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப்பள்ளி பாலக்குறிச்சியில் தற்போதைய உதவி தலைமை ஆசிரியராகவும் அந்த பள்ளியில் ஒரு 39 ஆண்டுகளாக பணியாற்றிருக்கேன். தமிழகத்தின் நல்லாசிரியர் விருது வாங்கின ஒரு ஆசிரியர் நான். கோபிக்காக வந்து அந்த பள்ளி பருவத்தில் பல்வேறு விதமான ஒரு வித்தியாசமான அந்த பள்ளியில் அவர் நுழையிறதுக்கே ஒரு வாய்ப்பை கொடுத்தது நான் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு கிராம சூழ்நிலையை படித்துட்டு அந்த பள்ளிக்கு வருகிறாரு. அந்த வர்ற நேரத்தில் அந்த பள்ளியில் வந்து அவருக்கு இடம் இல்லைங்கிறாங்க. அவங்க அப்பாவும் நானும் ஒரே ஒரு கிரவுண்டில், அந்த கிரவுண்டில் நிற்கையில் ஒரே ஒரு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, போய் அவர் ஆங்கில மீடியம் அட்மிஷனை போடுங்க, போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி விட்டேன். நான் அனுப்பிச்சி விட்டு அவர் போனோன்னே பின்னாடியே போனோன்னே அவர் அந்த பிரதருக்கு ஒன்றும் புரியலை, இந்த பையனை பிடிக்கலை. அன்றைய போட்ட விதை இன்று உலக நாடுகளுக்கு தான் வருகிறது என்றால் காரணமே இதுதான். அந்த புனித ஜேம்ஸ் மேல்நிலைப்பள்ளி மண்ணின் மகிமை தான்
இவர் இந்த உலக நாடுகளிலே இந்த வயசாட்டிருக்கிறார். அங்கே இருக்க பேச்சு போட்டி, எந்த போட்டி, எல்லா இடத்துலையும் முதலிடம். அதனுடைய அந்த ஃபண்டமெண்டல் தான் இன்னைக்கு வந்து இவர் உயர்வதற்கான காரணம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த விகடன் விருது வந்து இவர் கிடைக்கிறதில்ல, உண்மையிலேயே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருதுக்கானக்கு என்னைய எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நான் வெகு தூரத்தில் இருந்து ஒரு 450 கிலோமீட்டர்லேருந்து என்னைய அழைத்து உங்கள் மாணவரை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு சொன்னாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த விகடன் குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய மாணவரை மென்மேலும் இந்த இறைவன் நல்வழியில் நிறைய வித்தியாசமான விதங்களில் ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும் வேண்டிக்கு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலாக எனக்கு எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கல. எங்கள் அப்பா போராடி தான் அந்த அட்மிஷன் வாங்கினாங்க. அப்போலாம் ரொம்ப கஷ்டம் அட்மிஷன் கிடைக்கிறது. அங்கே பிடி மாஸ்டர் இவர் நிற்கும், இவர்கிட்ட தான் போய் கேட்டிருக்காங்க. இல்லைங்க இங்கே சீட்லாம் கிடைக்காது, லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சுன்னு. அப்புறம் வந்து பேஸ்கெட் பாலில் வந்து இதில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்குலாம் செலக்ட் ஆன பையங்களும் பிடி மாஸ்டரில் உடனே பரவாயில்லையே அப்படியா டீமுக்கு எடுத்துருவோம். எங்களுக்கும் சாம்பியனுக்கு தான் பயங்கர போட்டி. எங்களுக்கும் பொன்மலைக்கும் தான் பால் பேட்மிண்டனில் பெரிய அளவுக்கு போட்டி, எங்களுக்கும் மஞ்சம்பட்டிக்கும் தான் ஃபுட்பாலில் பெரிய அளவுக்கு போட்டி. ஸோ இவர் பிடி மாஸ்டர்னால எடுத்தார். அப்புறம் எங்கள் அப்பாட்ட கேட்டுக்காரங்க, இவர் சொல்லலை, எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அப்பாட்ட கேட்டுக்காரு, சரி உங்கள் பையனுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்குறோம், எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாராம். பெருமை கிடைக்கும்ன்றிருக்காரு எங்கள் அப்பா. பெருமை கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காரு. சொல்லையில் எனக்கு அதான் ஞாபகம் வந்து. ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்தேனாக்கும், சும்மாலாம் கிடையாது. அதான் திறமையான பையன், அது திறமையான பையன். இப்போ நாங்கள் மாநில அளவில் இந்த சென்னை மாநிலத்தில் ஸ்டேட் லெவலில் பால் பேட்மிண்டன் வின்னர் ஆனோம். அந்த கேப்டன் இப்போ இங்கே வந்திருக்காரு. சாமிநாதன் தான் அந்த கேப்டன். 1988 இவருடைய நண்பர், அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. இருக்காரு. உலகம் முழுக்க ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டு எங்க இருக்கான் வந்து ஒரு நிமிஷம் இவரோட சேர்ந்துட்டு நான் 3 பேரும் ஒன்றா இருந்துட்டு போறோம். அவர் ஒரு நிமிஷம் இந்த மேடை கலைக்கிறேன். ஓகே. அவன் வராத விருது விழாவே கிடையாது. கரெக்டாக விருதுக்கு மட்டும் வந்துடுறான், எப்படின்னே தெரியல. இவர் வந்து அந்த டீமுடைய கேப்டன். நம்ம இந்த சென்ட் ஜேம்ஸுடைய மாநில வெற்றி பெறதுக்கு ஒரு பாலும் கிராமம், அந்த கிராமத்தில் வெற்றி பெற வச்சதுக்கு ஆக்சுவலாக எனக்கு வயசாயிடுச்சு, 50 வயசு. இப்போ என்னோட மூத்தவன் நடந்தா வருவான். ஜென்ரலா கேப்டன் கேப்டன் சொன்னோனையும் வேகமா ஓடி வரான். இறக்கலையே, மூச்சு இறக்கலையே, காது வேற வயசாகுதுல்ல, காது ப்ராப்ளம். மைக்கில் பேசினாலே காதை கிட்ட எடுத்துன்னு வர்றாரு. பாவம், நீங்கள் அவர் இப்படி பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் 96 படம் மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் வரப்போறாங்கன்றது தெரியல. எதுக்கு நான் 96 படத்தை இழுக்கிறேன்? 86 உனக்கு 86 சொன்னா திட்டுவீங்களா? அதனால 96 ரிவ்யூன்னு சொல்லியிருக்கேன். ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ மட்டும், ஒரு மொமெண்ட்னு. எப்படி ஒரு ஃபோட்டோ கொடுக்க மாட்டாங்க சார். எனக்கு 60 ரன்னிங் 60. இப்போ பார்த்தா நான் தான் யங்ஸ்டர், இவங்கெல்லாம் வந்து வயசானவங்க. பார்த்துக்கங்க. சூப்பர் சார். தேங்க்யூ. 2 பேருக்குமே ஒரு பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லார் முன்னிலையிலும் வாங்கினது. லவ் திஸ் fraternity. I'm so proud to be the part of this fraternity. Thanks a lot again to Bala and Kutti sir. ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர் பாய் சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், a tradition of excellence in silk. கோகிலா women's innerwear. Pradeep Queen Holiday Resorts. Live together, love together, laugh together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances. Special partner Tamil Matrimony. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Agri partner Satyam Agro Clinic. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro. Digital OOH partner Skyroms. Digital partner Daily Hunt. Multiplex partner AGS Cinemas.